இப்படி செய்யணும், இப்படி போகணும், எல்லாத்தையும் வகுத்து கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வேதத்தை பார்த்து தான் எழுதப்பட்டது. வேதத்தை பார்த்து தான் சில வியாதிகளுக்கெல்லாம் மருந்தே கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த வேதம் சாதாரண, உங்கள் கையில் இருக்கிற வேதம் சாதாரண வேதம் இல்லை. தி கோல்டன் வேர்ட்ஸ். தங்கத்தை வாங்க முடியாது, ஆனால் இதில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமாம், தங்கம் தான் ஏறிக்கிட்டே போகுது. என்னது எவ்வளோ தானே ஏற்றுவாங்க தெரியலையே. ஏழைங்களுக்கு அது இன்னும் முடியாதா இனிமே? எவ்வளோ தூரம் அடாடாடா. இந்த தங்கத்தெல்லாம் நானும் அற்பமாக நினச்சவங்க, தங்கத்தை தொடக்கத்தில் அற்பமாக நினச்சவன், இப்போ பார்த்தா பயங்கரமாக இருக்கு. வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆனால் எது எங்கே போனாலும் பரவாயில்ல, என்னத்தை இழந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம இழந்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளை என்பதை நாம் இழந்து விடக்கூடாது. எவன் பின்னாடி நம்ம இந்த உலகத்தில் போகக்கூடாது. கர்த்தர் பின்னாடி போகணும். கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். ஒரு டிசிப்ளினாக வாழ முடியாது. டிசிப்ளின்றது என்னது? ஒழுக்கம். அதான் ஒருத்தர் சொன்னாராம், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டாராம் ஒருத்தர். ஒரு பெரியவர்கிட்ட, இப்போ நல்ல பேர் வாங்கிட்டு வாடான்னாராம். நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னா, இல்லை நல்ல பேர் வாங்கிட்டு வாடான்னு. அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுக்குள் என்ன உணர்வு வருதுன்னா, நல்ல பேராக இருக்கணும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும், நல்ல பேரோட வாழணும். இது யார்கிட்ட இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. வேறு யார்ட்டையும் கிடையாது, உலகத்தில் கிடையாது. சபையில் இருக்கு. சபையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நீ நல்லா வாழ வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற இடம் சபை. சபைக்கு வரும்போது ஆவலோட வரணும், நேரத்துக்கு வரணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னோட இடைப்படுங்க, உங்களுடைய வார்த்தையின் மூலம் இடைப்படுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வரணும். எனக்கு என்ன பேசணும் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படி தான் ஓடுவோம், சின்ன அப்படி தான் ஓடுவோம். ஆண்டவர் பேசுங்க, ஏதோ பேசுங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், உன் வாழ்க்கையை தலைக்கீழாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர்கள்